ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே டியூட்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3:30 ஆகுதுங்க. டைம் வந்து கரெக்டாக 3:30 ஆகிடுச்சு. நம்ம எங்கே டியூட்டி எடுத்துகிட்டு கிளம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ எடப்பாடி தாங்க போகிறோம். எடப்பாடியில் தாங்க பிக்கப்பே, நாமக்கல்லில் பிக்கப் கிடையாது. இங்கேருந்து நாமக்கல்லேருந்து எந்த ஒரு கஸ்டமரும் வரல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருச்செங்கோடு ரோட்டில் விநாயகர் கோயிலெலாம் தாண்டி நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க. எடப்பாடியில் தாங்க வந்து பிக்கப்பு. இது எங்கேருந்து புக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளிபுரத்துலேருந்து உள்ளார எஸ்டி வாழவந்திங்கிற இடத்துலேருந்து கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருக்காங்க. எடப்பாடியில் போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு திருப்பி நாமக்கல்லில் வந்து வாழந்தியில் வந்து அவர் புக் பண்ணிட்டு வந்து அவங்கள வந்து பிக்கப் பண்ணிட்டு நம்ம கரூரில் போய்ட்டு ட்ராப் பண்ணிடுவாங்க. இந்த ட்ரிப் அவ்வளோதாங்க. கரூரோடு ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரூர்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எம்டி தாங்க வர போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திருச்செங்கோடு ரோட்டில் போயிட்டுருக்கோம். நம்ம எது வழியாக போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நேராக திருச்செங்கோடுங்க. திருச்செங்கோடு சங்ககிரிலேருந்து எடப்பாடி ஒரு 15 கிலோமீட்டருங்க, அவ்வளோதாங்க. அது வழியாக தான் நம்ம வந்து போக போகிறோம். திருப்பி நம்ம எடப்பாடியிலேருந்து அப்படியே வந்து டுவர்ட்ஸ் வந்து நாமக்கல் வந்துட்டு கோஸ்டல்லேருந்து அப்படியே ரைட்டு திரும்பி வள்ளிபுரம் அப்படியே பைபாஸில் போயிடுவாங்க. சிட்டிக்குள்ளே நாமக்கல் சிட்டிக்குள்ளார வந்து வர மாட்டோம். அப்படியே வந்து உள்ளே போயிட்டு அப்படியே வள்ளிபுரத்தில் போயிட்டு வாழவந்தியில் போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம வந்து வேலூர் போயிடுவோங்க. அங்கேருந்து வேலூர் போய் அப்படியே கரூரில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டன் வந்து வரப்போ வந்து எந்த வழியில் வரோங்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மோகனூர் வழியாக வரோமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் பைபாஸில் வரோமோ அப்படிங்கிறது, அது கரூரில் எந்த இடத்துல ட்ராப்புங்கிறது கரெக்டாக தெரிலைங்க. அது தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ண முடியும். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு வந்துட்டோங்க. திருச்செங்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கோயில் பண்டிகை போல் இந்த இடத்துல லைட்லாம் போட்டிருந்துச்சிங்க. அவ்வளோதாங்க. நம்ம திருச்செங்கோடு இப்போ தாங்க அந்த அடிவாரத்துக்கிட்ட வரோங்க. அவ்வளோதாங்க. அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போயிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரி ரோட்டில் போயிடுவாங்க. சங்ககிரி ரோட்டில் ரைட்டு திரும்பிடுவாங்க. லெஃப்ட்டு திரும்பினோம்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் தாண்டி அந்த ரவுண்டானாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட்டு திரும்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக திருச்செங்கோடு சேல் ரோடு தாண்டிட்டோங்க. திருச்செங்கோட்டில் சேல் ரோடு, நாமக்கல் எப்படி சேல் ரோடு கார்னர் இருக்கோ அந்த மாதிரி வந்து திருச்செங்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேல் ரோடு கார்னர் தாண்டிட்டோங்க. அவ்வளோதாங்க. இப்போ உழவு சந்தை வந்தாச்சுங்க. லெஃப்ட் சைடில் இந்த வண்டிலாம் நிறையா நிற்கிது பார்த்திங்களா, அதான் வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடோட உழவு சந்தைங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த லெஃப்ட் சைடில் தான் உழவு சந்தை. பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க. திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரவுண்டானால் தாங்க சொல்லியிருந்தோம். இந்த ரவுண்டானால் வந்து ரைட் திரும்பினா சங்ககிரி எடப்பாடிங்க. இந்த ரவுண்டானால் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு திரும்பினோம்னா திருச்செங்கோடு ஈரோடு போயிருங்க. இதில் நம்ம வந்து ரைட் திரும்பிடலாம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4 மணி தாங்க ஆகுது. இப்போ வந்து டைம் வந்து 4 மணி ஆயிடுச்சு. நம்ம ஒரு 30 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு வந்துட்டோங்க. வாங்க நம்ம எடப்பாடி, அடுத்தது வந்து சங்ககிரி எத்தனை மணிக்கு போகிறோம், எடப்பாடி எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படிங்கிறது வந்து வீடியோ பார்க்கலாம் வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரி ஆர்எஸ் வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க, சங்ககிரி வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம். நம்ம திருச்செங்கோலேருந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரி நம்ம வந்து ரீச் ஆகிட்டாங்க. இப்போ தான் ஆர்எஸ் வந்து நம்ம தாண்டுறோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரி வந்துட்டோங்க. சங்ககிரி இல்லை லெஃப்ட்டு திரும்பினோம்னா நம்ம ஹைவே ஏறிடுவோங்க டுவர்ட்ஸ் வந்து பெருந்துறை கோயம்புத்தூர் போகிறதுக்கு. ஆனால் நம்ம இதில் வந்து ரைட் திரும்பிடுவோங்க. இப்போ தாங்க சங்ககிரி டவுனுக்குள்ளார உள்ளே வரோம். பஸ் ஸ்டாண்ட் ஓட்டின மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் எடுத்துருவாங்க சங்ககிரியில். இதில் ரைட் எடுத்துட்டுங்க அந்த பக்கம் இருக்கிறது தாங்க பஸ் ஸ்டாண்டு. நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்துருவாங்க. அந்த அங்கே பஸ் ஸ்டாண்ட் அந்த பக்கம் இருக்குங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்துருவோம் நம்ம. அவ்வளோதாங்க. இந்த ரோட்டில் நேராக போனோம்னா ஹைவே வருங்க. ஹைவே அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே நேராக போகணுங்க. நேராக போனோம்னா நம்மளுக்கு எடப்பாடி வந்துடுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நான் எடப்பாடி போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைவேல அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடுவோங்க. ஹைவே கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுவோம். இந்த ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்திங்கன்னா சேலம் போயிடலாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போயிடுவாங்க. ஆனால் நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா இந்த ரூட்டில் வர மாட்டோங்க. கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருந்தால் நம்ம சங்ககிரிலேருந்து அப்படியே நம்ம அவுட்டர் ரிங் ரோட்டில் போயிடுவோம். நம்ம அப்படியே இப்போ இந்த பிரிட்ஜை அப்படியே தாண்டி எடப்பாடி போகிறதுக்கு அப்படியே வந்து இதில் கிராஸ் பண்ணி இதில் வந்துடுவோங்க. இந்த ரோட்டில் போயிடுவோம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சங்ககிரியிலேருந்து எடப்பாடி போகிற ரூட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடு தாங்க. சிங்கிள் ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா மதியான டைம் வரத்துக்கு இந்த ரோட்டில் அவ்வளோவா நல்லா இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 பக்கமும் மரம் ஃபுல்லாக லைனாக ஃபுல்லாக மரமாக இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயில் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து தெரியாதுங்க. ஆனால் இது பைபாஸ் பண்ணாங்கன்னா இந்த மரத்து ஃபுல்லாமே எடுத்துருவாங்க. நீங்கள் உங்களுக்கே தெரியும் வீடியோவில் எந்தளவுக்கு தெரியுது அப்படிங்கிறது தெரியல, இருட்டாக இருக்குனால. 2 பக்கம் பார்த்திங்கன்னா மரம் ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரோட்டில். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் இருக்குங்க. சேலம் வந்து ரைட்டில் போகணும், மேச்சேரி ரைட்டில் போகணுங்க. ஆனால் நம்ம வந்து எடப்பாடி தான் போகிறோம். எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3 கிலோமீட்டர் தாங்க எடப்பாடி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியாக வந்துட்டோங்க. எடப்பாடி கலெக்டர் ஆஃபீஸ் தாண்டி போயிட்டுருக்கோங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எடப்பாடி டவுன் வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. கஸ்டமர் நம்மளுக்கு பிக்கப் பண்ணுற இடம் தெரியும். அதனால் போய்ட்டு கஸ்டமரை போயிட்டு பிக்கப் பண்ணிடுவோங்க. எடப்பாடியில் வந்து தற்காலிகமாக பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தாங்க போட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பஸ் ஸ்டாண்டு
பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட் வந்து தற்காலிகமாக இந்த இடத்துல தான் இந்த ரவுண்டானால தான் போட்டிருக்காங்க பஸ் ஸ்டாண்டு. நம்ம அப்படியே இந்த காளியம்மன் கோயில்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு போயிடலாங்க. இதான் எடப்பாடி காளியம்மன் கோயிலுங்க, ஃபேமஸான கோயில். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க. நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 1 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. கஸ்டமர் நம்ம இனிமேல் தான் பிக்கப்பே பண்ண போகிறோம். நாமக்கல்லேருந்து எடப்பாடி வந்து தாங்க கஸ்டமரை பிக்கப் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நம்ம போகிற வழியில் முடிஞ்ச விளாக் கண்டினியூ பண்ணலாங்க. இல்லாட்டி ஆலவந்தியில் போய்ட்டு நாமக்கல் கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளாக் கண்டினியூ பண்ணலாங்க. இந்த கரூர் போய்ட்டு விளாக் கண்டினியூ பண்ணலாங்க. எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்த்துக்கலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ண போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை வந்து நம்ம வந்து எடப்பாடியில் பிக்கப் பண்ணிட்டோங்க. எங்கே எடப்பாடியில் பிக்கப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டு தாண்டி ஒரு வி டைப்பில் ஒரு ரோடு வருதுங்க. அந்த வி டைப்பில் வந்து ரைட் சைடில் உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்பீட் பிரேக்கர் விட்டு 2வது ஸ்பீட் பிரேக்கரில் லெஃப்ட் எடுத்து அந்த இடத்துல தாங்க நம்ம வந்து கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணியிருக்கோம். அந்த இடம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஆப்போசிட்டில் கூட அந்த ட்ராவல்ஸ்லாம் கூட நின்றுருக்குங்க. அந்த கரெக்டாக அந்த ட்ராவல்ஸ் ஸ்டாண்டு இருக்குது இல்லைங்க, அந்த இடத்துல தாங்க நம்ம கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து எடப்பாடிலேருந்து ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாமக்கல் வந்து புறப்பட்டாச்சுங்க. அவ்வளோதான். கஸ்டமர் இப்போ லக்கேஜ் பின்னாடி வச்சுட்டாங்க. அவ்வளோதாங்க. இப்போ அடுத்த சைன் நம்ம வந்து கிளம்பிடுவோம். இப்போ கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா என்ன டைமுக்கு நம்ம வந்து எடப்பாடியிலேருந்து புறப்படுறோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா 5:41 ஆச்சுங்க டைமு. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:41 ஆயிடுச்சுங்க எடப்பாடியில். இப்போ இருந்தாங்க கஸ்டமர் நம்ம வந்து புறப்பட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோங்க. எந்த இடம்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல்ஸ் பஸ் எல்லாம் நிற்கிற இடத்துல தாங்க நம்ம வந்து புறப்பட போகிறோம். இந்த பின்னாடி பாருங்கள், பின்னாடி கஸ்டமர் லக்கேஜ் எல்லாமே வச்சுட்டாங்க. கரெக்டாக இந்த ட்ராவல்ஸ் கரெக்டாக இந்த இடம் தாங்க. கரெக்டாக எந்த ரோடு அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஜேகேபி ரோடு எடப்பாடிங்க. அந்த ரோடு பேர் வந்து ஜேகேபின்னு போட்டிருக்கு. தேவி ஜெராக்ஸ் அண்ட் புக் சென்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குங்க. இந்த இடத்துல தாங்க நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணியிருக்கோம். இந்த வீடு தாங்க கஸ்டமரோட வீடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரூரில் கஸ்டமரை வந்து நல்லபடியாக ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து
ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ட்ரீட்டுக்கு நேர் மேலே ஆஃபீஸுங்க. இங்கே தெரியுது பாருங்கள், இதாங்க ஸ்ரீகிருஷ்ணா அகிலன் குழந்தைகள் மருத்துவமனைங்கிற இடத்துல கரெக்டாக வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட் இருக்குங்க. அந்த ஸ்வீட் கரைக்கிட்ட தாங்க நம்ம வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே தெரியுது பாருங்கள் ஸ்ரீகிருஷ்ணா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். இங்கே தெரியுது பாருங்கள், கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு நேர் ஆப்போசிட்டில் தாங்க கஸ்டமர் மேலே தாங்க அவங்க ஆஃபீஸு. அதனால் அங்கே தாங்க ட்ராப் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதுக்குண்டான நம்ம எடப்பாடி போயிட்டு வந்துட்டு திருப்பி நாமக்கல்லில் வந்து வாழவந்தியில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நான் கரூர் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு ரிட்டன் நம்ம நாமக்கல் வரைக்கும் கிலோமீட்டருக்கு வந்து எவ்வளோங்கிறது பார்த்துட்டு நம்ம வந்து அமௌண்ட் வாங்கியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நாமக்கல் கிளம்பிட்டோங்க. வாங்க போகலாம் நாமக்கல். இதாங்க கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் எல்லாம் வெளியில் வர இடங்க கரெக்டாக. நம்ம அந்த இடத்துல அப்படியே யூட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம அவ்வளோதாங்க கிளம்பிடுவோங்க. இந்த ஆப்போசிட்டில் தாங்க கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரூர் பஸ்ஸெல்லாம் வெளியில் வர இடம். நாமக்கல் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து பார்த்திங்கன்னா 35 கிலோமீட்டர் இருக்குங்க. கரெக்டாக நாமக்கல் வந்து 35 கிலோமீட்டருங்க. உங்களுக்கு சூரியன் இதனால தெரியலைங்க கரெக்டாக. நம்ம அப்படியே இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுத்து கிளம்பிடுவாங்க. இதாங்க கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் உள்ளே போகிற இடங்க. இதுதான் கரூர் பஸ் ஸ்டாண்டு, பஸ் உள்ளே போகிற இடம். நம்ம இது அப்படியே நம்ம இப்போ நம்ம வரப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலூர் பைபாஸ் வழியாக வந்துட்டோங்க. பட் நம்ம இப்போ ரிட்டன் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எது வழியாக போகிறோன்னா வாங்கல், மோகனூர், நாமக்கல் போயிடுவாங்க. அது வழியாக தாங்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு இது கொஞ்சம் கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மியாக, இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் கம்மியாக வருங்க. அதில் போனோம்னா ஒரு 45 கிலோமீட்டர் வரும்னா இதில் ஒரு 35 கிலோமீட்டர் தாங்க வரும். போர்டு அப்படி தான் போட்டிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் ஃபைனலாக வந்து வருதுங்கிறது கரெக்டாக தெரிலைங்க. இன்றைக்கி படம் வேறு ரிலீஸுங்க. அதனால் விஜய் ஃபேன்ஸ்லாம், அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து நின்றுருக்காங்க. தல ரசிகர்லாம்.